இப்பெல்லாம் சின்ன பையன் வந்து அவன் எங்க போனாலும் அவன் சேஃபா இருப்பான், பத்திரமா இருப்பான், அவன் கரெக்டா வந்துருவான்னு அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு கால் வராது, எதுவுமே வராது. அந்த இடத்துல எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு தைரியம். காலேஜ் வந்துட்டேன்னா சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. அது அவங்க தப்புலாம் சொல்ல மாட்டேன். நான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுத்துட்டேன். நீ பண்றத நான் வந்து பெருமையா பேச வச்சுக்கேன், என்னுடைய அப்பா என்ன பெருமையா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அச்சீவ்மெண்ட் வந்து உனக்கு டிராப் ஆயிடும். நான் நீ சரியா பண்ணல அப்படின்னு சொன்னாதான் உனக்கு பண்ண தோணும். நான் அப்படிதான் இருந்தேன். எங்க அப்பா என்ன சொன்னார், +2 ஃபெயில் ஆயிட்டேன்ட்டு தலைக்கீழே தொங்க விட்டு நடிச்சாரு எங்க அப்பா. என்ன நீ உருப்பட மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ அவ்வளவுதான், நீ கடைசி வரை மாடுதான் மேய்க்க போறேன்னு அவன் சொல்றான். அந்த டிமோட்டினே எங்க அப்பா எனக்கு சொன்னார். அதை தான் நான் இப்போ என் பையனுக்கு பண்ணிருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட 150 பேர் என்கிட்ட ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க சார். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். எங்க அப்பா சொன்னது நீ மாடு மேய்க்க போறேன். இப்போ இந்த டிமோட்டிவேஷன் பண்றதுங்கிறது வந்து நீங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? வந்து தாத்தா பண்ணாரு, அவரு பண்ணாரு, இவரு பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல, நீங்க வந்ததுல இருந்து ஷோல என்ன பேசுறீங்க? தப்பு தப்பா பேசினே இருக்கீங்க இந்த ஷோல. தப்பா எதுவும் பேசுறீங்க சார். பையனை டிமோட்டிவேஷன் நீங்க வந்ததுல இருந்து சரியா பேசுறீங்களா? சார் பேசுறேன். இந்த ஷோல நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீங்க சரியா பேசவே இல்லை சார். நீங்க சரியாவே பேசல சார். இப்போ நான் உங்களை டிமோட் பண்ணியிருக்கேன் சார், நீங்க பாசிட்டிவா பேசுங்க சார். இவ்வளவு பேர் முன்னாடி நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல இல்லையா? இது உங்களுக்கு வலிக்குதா இல்லையா? அதுதான் சார் நான் சொல்றேன். நான் இருங்க சார் நான் கேட்ட கேள்வி. இப்ப நான் இத்தனை பேருக்கு முன்னாடி என் கேட்ட கேள்விக்கு நீங்க சரியா தான் பதில் சொன்னீங்க. ஆனா நான் உங்களை என்ன சொன்னேன், ஒரு ஷோல நீங்க வந்து சரியா பேச தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி இல்லைன்னா மைக் வச்சுட்டு நீங்க வெளில போங்க நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சரியா இருக்குமா? என்னடா நம்ம சரியா தான் பேசிட்டு இருக்கோம், இவர் ஏன் நம்மளை இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு தோணுதா இல்லையா? ஆமா. இது உங்களுக்கு எவ்வளவு சார் வயசாகுது? 45 சார். 45 வயசான அனுபவம் உள்ள பல சூழ்நிலைகளை கடந்து வந்த ஒரு மனிதனான உங்களுக்கு தோணும் போது 23 வயசு 24 வயசு பையனை இப்பதான் அவன் அடுத்த ஜெனரேஷனை பார்க்க போறான். உங்க தாத்தா பண்ணாரு, உங்க அப்பா பண்ணாரு, நீங்க ஒண்ணு